இன்றைய தினம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வெட்டி கொலை செஞ்சிருக்கிறாங்க. நமக்கு பாதுகாப்பா இருக்கிற ஒரு அதிகாரிய, ஒரு காவல்துறை அதிகாரிய வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்க சொன்னா நமக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு காவல்துறை உதவி ஆய்வாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றால் சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு நாட்டிலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்ட வேண்டும் என்பது நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். அது இன்றைய தினம் நிரூபணமாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்மை காக்க வேண்டிய காவல்துறைக்கு இப்படிப்பட்ட நிலை என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இப்படி தமிழகத்தில் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டுவதற்கு காரணம் போதை ஆசாமிகளால். இன்றைக்கு தமிழகத்திலே கஞ்சா விற்காத இடமே இல்லை. கிராமத்திலிருந்து நகரம் வரை எல்லா இடங்களிலும் கஞ்சா விற்பனை அமோகமாக விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை தடுக்க தில் இல்லாத திராணி இல்லாத அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். நான் சட்டமன்றத்திலே பல முறை இந்த போதைப் பொருள் குறித்து பேசினேன். பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலே பல முறை ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுக்கின்ற பொழுது இந்த போதைப் பொருள் குறித்து தெளிவாக பேசினேன், தெளிவாக அறிக்கை விட்டேன். அப்பொழுதாவது இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் இந்த போதைப் பொருளுடைய நிலையை அறிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு தமிழகத்திலே கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் அந்த அளவுக்கு திறமையில்லாத ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழக காவல்துறை செயலிழந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாடு ஸ்காட்லாந்து காவல் அதிகாரிக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு திமுக ஆட்சியிலே செயலிழந்து இருப்பதற்கு காரணம் அரசியல் தலையீடு. அதிகார மையங்கள் காவல்துறை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? நாட்டு மக்களை பாதுகாக்குவது காவல்துறை. அந்த காவல்துறைக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்றால் மக்களை யார் பாதுகாப்பது? ஆகவே இதையெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், நன்றாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நாடு ஒரு மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வெற்றி பெற்று வர வேண்டும். அண்ணா திமுக இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. யார் தவறு செய்தாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கம் அன்றைய தினம் செயல்பட்ட காரணத்தினால் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது, மக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள். இன்றைய தினம் சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. அப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கு தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு இன்றைக்கு இந்த பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்கள் தான் அதிகமான பேர். விவசாயம், விவசாய தொழில், விவசாயி, விவசாய தொழிலாளி இரண்டு மக்களும் இருக்கின்ற பகுதி, வியாபாரிகள் நிறைந்த பகுதி. இந்த பகுதி மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு வியாபாரிகள் பாதுகாப்பாக இருக்கின்ற என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியிலே வியாபாரிகள் பாதுகாத்தார்கள். இன்றைக்கு ரவுடிகள் ராஜ்யத்தை ஒடுக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியிலே. தமிழகத்தில் இருக்கின்ற ரவுடிகள் வெளி மாநிலத்திற்கு தப்பித்து ஓடுகின்ற காட்சி அண்ணா திமுக ஆட்சியிலே பார்க்கப்படுது. இன்றைய இடம் அது கிடையாது. இன்றைக்கு ரவுடிகள் தாராளமாக நடமாடுகிறார்கள். அதனாலதான் இவ்வளவு கொலை, கொள்ளை, திருட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே. இதற்கெல்லாம்
முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கு இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டால் உடனடியாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அதனுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் குறிப்பிடுகிறார். ஏன் குஜராத்தில் விற்கலையா, மற்ற மாநிலத்தில் விற்கலையாங்கிறார். தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. தமிழ்நாட்டுக்கு தானே செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க போதைப் பொருளால. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழியிட காட்சி தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. இதை குறிப்பிட்டு பேசினா அவர் மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பேசுறார். சரி, மற்ற மாநிலத்தில் நீங்க பேசுவதாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் பேசுங்க. நீங்க தானே எப்பொழுது பார்த்தாலும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திரு காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்களும் திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் நாங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடத்துல வெற்றி பெற்றோம் என்று நீங்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, நாடாளுமன்றத்தில் பேசுங்க. அதுக்கு தானே மக்கள் உங்களை வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனாங்க. அங்க பேசுறதுக்கு தில்லு திராணி இல்ல. நாடாளுமன்றத்தில் பேசுவதை நாடாளுமன்றத்தில் பேசணும், தமிழ்நாட்டில் பேசுவதை தமிழ்நாட்டில் பேசணும். தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற பிரச்சனையை நாங்க பேசுறோம். அதை தீர்ப்பதற்கு இந்த முதலமைச்சருக்கு தில்லு திராணி தெம்பு இல்ல. அதுக்கு வக்காலத்து வாங்குறாரு காங்கிரஸ் கட்சி தலைவர். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி, கிறிஸ்துவ பெருமக்கள் அதிகமாக வாழ்கின்ற. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள். இன்றைக்கு தமிழகத்திலே 31 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி செய்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அந்த 31 ஆண்டு காலத்தில் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆண்டார். மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்து தமிழகத்தை ஆண்டார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு உங்களுடைய ஆதரவோடு நான் முதலமைச்சராக இருந்து பணியாற்றினேன். 31 ஆண்டுகள் அண்ணா திமுக ஆட்சி வரலாறுலேயே மத சண்டை நடைபெற்றதா, ஜாதி சண்டை நடைபெற்றதா? தமிழகம் இந்தியாவிலேயே அமைதி பூங்காவாக விளங்கிய காலம் அண்ணா திமுக ஆட்சி காலம். அதை சிந்திச்சு பாருங்க. மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். அப்படி பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக அண்ணா திமுக அரசு இருந்தது என்பதை இந்த நேரத்தில் சிறுபான்மை மக்கள் உணர வேண்டும். வேண்டுமென்று திட்டமிட்டு வாக்குகளுக்காக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அந்த கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் உங்களிடத்திலே ஏதோ பேசி வருகிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தார்கள் அல்லவா? பிறகு வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள் அல்லவா? திரு வாஜ்பாய் அமைச்சரவையிலே திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் உடல்நிலை சரியில்லாம ஓராண்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற பொழுது இலாக்கல் கேபினட் அமைச்சராக பொறுப்பு வகித்தார். அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. அதே நேரத்தில் 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியோடு தேர்தலை போட்டியிட்டது. 1999 பாராளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி, 2001 சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி. அப்பொழுதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற திமுக இன்றைக்கு வாய் திறக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் நல்லவர்களாக தெரிந்தார்கள். எங்களோடு கூட்டணி வைத்தார் வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்த வரைக்கும், அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. அப்படித்தான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய கட்சியை வளர்த்திருக்கின்றார்கள், எங்களை ஆளாக்கியிருக்கின்றார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட காலத்திலும் ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல. இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுதும் மதத்தை பார்க்கல, ஜாதியை பார்க்கல. நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் மதத்திற்கும் ஜாதிக்கும் எப்பொழுதும் துணை போனது கிடையாது. நாட்டு மக்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் நலமோடு வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம். அதற்காகத்தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களும் இதே புரட்சி தலைவி அம்மாவர்களும் இந்த இயக்கத்தை கட்டி காத்து எங்களிடம் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய பெருமக்களுக்கு
ஏராளமான நன்மைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த மண்ணிலே நீங்கள் எண்ணி பாருங்கள். இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2001 முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். புனித ரமலான் மாதத்திலே பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையெல்லாம் அரிசி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அம்மா அந்த கோரிக்கையை ஏற்று இந்தியாவிலேயே விலையெல்லாம் அரிசி நோன்பு கஞ்சி தயாரிக்க வழங்கிய அரசு அதிமுக அரசு சுமார் 540 மெட்ரிக் டன் கொடுத்தோம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் விலையெல்லாம் கொடுத்ததும் முதல் அதிமுக ஆட்சியிலே. 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வந்தது. திடீரென்று 2018 ஆண்டு நிறுத்தப்பட்டு விட்டது. இஸ்லாம் பெருமக்கள் என்னை சந்தித்து இந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு தொடர்ந்து நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். 2019 ஆண்டு மத்திய அரசு நிறுத்தினாலும் அம்மாவுடைய அரசு தொடர்ந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள அந்த நிதி தொடர்ந்து வழங்கப்பட்டது. 2021 ஆண்டு இந்த நிதி போதாது, அதை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் இடத்திலே கோரிக்கை வைத்த காரணத்தினாலே அந்த கோரிக்கையை ஏற்று 6 கோடி ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட அந்த தொகையை 12 கோடியாக உயர்த்தி வழங்கினோம். ஹஜ் பயணிகள் சென்னையிலே தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லம் வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அதற்காக 15 கோடி ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசு அதிமுக அரசு. 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்புதவி வழங்கும் திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்டது. உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனாளியின் எண்ணிக்கையை 2400 2600 அதே போல ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தி வழங்கப்பட்டது. உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனங்கள் வாங்க மானியமாக 25,000 வழங்கப்பட்டது. வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தர்காக்கள் பழுதுவாக்கல் மற்றும் புனரமைத்தல் பணிகள் மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் இஸ்லாமிய வகுப்பிற்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது. 2018 ஆண்டு கஜா புயல் பெருமழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த நாகூர் தர்காவுக்கு நானே நேரடியாக சென்று பார்வையிட்டு அந்த குளக்கரையை சரி செய்வதற்கு சுமார் 4,25,00,000 ரூபாய் கொடுக்கப்பட்ட அந்த குளக்கரையை சரி செய்தோம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாடு கழகம் அமைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக முதலில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணி திருமதி யாஸ்மின் அகமது IAS அவரை நியமித்து பெருமைப்படுத்தியது அதிமுக அரசு. 2002 ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தலில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் அதிமுக ஆதரித்து நிறுத்தப்பட்டார். அவருக்கு அதிமுக ஆதரித்து அதிமுக MP அதிமுக MLA வாக்களித்து அவரை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கணும். இதே மரியாதைக்குரிய APJ அப்துல் கலாம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட பொழுது அவருக்கு எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளருக்கு ஓட்டளித்தது திமுக MP திமுக MLA என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த நாட்டினுடைய உச்சபட்ச பதவி ஜனாதிபதி பதவி. அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்கு அதிமுக துணை நின்றது என்பதை இஸ்லாமிய பெருமக்கள் உணர வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்து, அது மட்டுமல்ல, இன்றைக்கு கண்ணிமிக்க காகிதம் இல்லத்தவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். மேலும் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இந்த இஸ்லாமிய பெருமக்கள் கேட்டுக்கொண்டது இருக்கிற இன்றைக்கு அவருடைய திரு அப்துல் கலாம் அவருடைய நினைவாக கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை ராமநாதபுரத்திலே தொடங்கப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, இஸ்லாமிய பெருமக்கள் நாங்கள் வாக்குக்காக உங்களை இதை நாங்கள் சொல்லவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதிக்கும் மதற்கும் அப்பாற்பட்ட கட்சி, அனைத்து மதமும் சமமாக பார்க்கக்கூடிய கட்சி. ஒவ்வொரு மதமும் அவர்களுக்கு புனிதமானது.
அந்த நிலையிலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பேசுவதை நீங்கள் நம்ப வேண்டாம் என்பதை மட்டும் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல கிறிஸ்துவ பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். நீங்க என்ன பார்த்தீங்களா, கிறிஸ்துவ பெருமக்களுக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக கிறிஸ்துவ மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு அவளுக்கு மானியத்துடன் கடன் வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. கிறிஸ்துவ தேவாலயத்தின் புனரமைப்பு நிதி 5 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது. செருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவ யாத்திரைகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி ஒரு நபருக்கு 28,000 இருந்தது. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அதை 38,000 உயர்த்தினேன். கிறிஸ்துவ அரு சகோதரர்களுக்கு ஜெருசலம் புனித பயணத்தில் தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது. 2011 முதல் 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த 37,16,000 மாணவ மாணவிகளுக்கு 885 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்ட அரசு. சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படுவதில் அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். ஆக இஸ்லாமிய பெருமக்களாலும் சரி, கிறிஸ்தவ பெருமக்களாலும் சரி, இந்த சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்னைக்கு விவசாயிகள் இருந்த பகுதி, இந்த விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சியில தான் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினோம். இன்னைக்கு குறிப்பாக ஒரே 5 ஆண்டு காலத்தில் 2 முறை தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்தோம். அதே போல விவசாயிகள் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்தோம் விவசாயிகளுக்கு. அதே போல இன்றைக்கு புயல், வெள்ளம் இப்படிப்பட்ட இயற்கை பேரிடத்திலே விவசாயிகள் பயிர் சேதமடைகின்ற பொழுது காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் சேர்க்கப்பட்டு அந்த காலகட்டத்தில் சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு இந்தியாவிலேயே பயிர் காப்பீட்டு திட்டத்திலே அதிக இழப்பீட்டு தொகையை விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோடு இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். அதையெல்லாம் ஒவ்வொரு திட்டமாக இன்றைய திராவிட மாடல் அரசு கைவிட்டு விட்டது. தாலிக்கு தங்கம், இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமண வயதை அடைகின்ற பொழுது பொருளாதார சூழலின் காரணமாக திருமணம் தடைபடுகின்றது. அதை இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உணர்ந்து திருமண உதவி திட்டத்தை அறிவித்தார்கள். 25,000, 50,000. தாலிக்கு தங்கம் ஒரு பவுன், இன்றைக்கு ஒரு பவுன் 75,000 ரூபாய்க்கு விற்குது. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது சுமார் 6 லட்சம் பேர்களுக்கு இந்த திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டத்தில் பயன்பெற்றார்கள். ஆக ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்திலே திருமணம் நடைபெறுகின்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது கூட அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக இன்றைய அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் உங்களுடைய துணையோடு அதிமுக ஆட்சி மலரும், திட்டம் தொடரும். அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள், இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம். அம்மா அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் திறமையானவர்களாக அவர்கள் எதிர்காலத்திலே உலக தரத்திற்கு ஏற்ற கல்வி நம்முடைய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அரசு பள்ளியில் படித்த மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தாங்க. ஒரு லேப்டாப் 12,500 ரூபாய், ஒரு லேப்டாப் 12,500 ரூபாய். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சியிலே 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம். அதற்கு மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசு அதிமுக அரசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கல்வியில புரட்சி மறுமலர்ச்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கு கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீட்டு செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்து கல்வியில ஒரு புரட்சியை தமிழகத்திலே உருவாக்கி தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அதே வழியில் அதிமுக அரசு
செயல்பட்டது. இன்றைக்கு தமிழகத்திலேயே 10 ஆண்டு காலம் 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கல்வி சிறக்க வேண்டும். ஒரு மாநிலம் கல்வியிலே சிறந்தால் அனைத்து வளங்களும் தானாக பெருகும். இதையெல்லாம் இதையும் புரட்சி தலைவி அம்மா தொலைநோக்கோடு சிந்தித்து இன்றைக்கு 10 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அம்மா முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அந்த 10 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தோம். இதன் மூலமாக ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிராமத்திலிருந்து நகர வரை இந்த குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தமிழகத்திலே 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இன்றைக்கு நம்முடைய ஏழைகளுக்கு சிறந்த சிகிச்சை அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டது. நீங்க போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 10 ஆண்டு காலத்திலே கட்டப்பட்ட அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை போய் பாருங்கள். இன்றைக்கு அப்போலோ மருத்துவமனையில் என்ன வசதி இருக்குதோ அதே வசதி நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கின்ற நிலையை அதிமுக ஆட்சியிலே உருவாக்கி கொடுத்தோம். அதே போல 26 பாலிடெக்னிக் கல்லூரியை கொடுத்தோம். இன்றைக்கு 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை கொடுத்தோம். கால்நடை பூங்கா, மிகப்பெரிய கால்நடை பூங்கா, ஆசியாவிலே 1000 கோடியில் மிகப்பெரிய கால்நடை பூங்கா கொடுத்தோம். இந்த ஆட்சியில் கிடப்புல போட்டாங்க, இன்னும் முழுமையா திறக்கல. அதே போல பொறியியல் கல்லூரி கொடுத்தோம், வேளாண்மை கல்லூரி கொடுத்தோம், ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை தமிழகத்தில் திறந்ததன் விளைவு கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்ந்தது, பட்டப்படிப்பு படிக்கின்ற நிலை உயர்ந்தது. இந்தியாவிலேயே இன்றைக்கு உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இப்படி சாதனை படைத்த அரசாங்கம் தான் அதிமுக அரசு. இன்றைக்கு தமிழகத்திலே 4 ஆண்டு காலம் பொறுப்பேற்றுகின்ற முதலமைச்சர் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாவது கொண்டு வர முடிஞ்சதா? கொண்டு வர முடிஞ்சதா? முடியாது. திறமை இல்லை. திறமையில்லாத ஒரு முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். எவ்வளவு புள்ளி வரத்தை சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழக 4 ஆண்டு கால ஆட்சியில் எத்தனை கல்லூரிகள் திறந்தீங்க? எத்தனை மெடிக்கல் காலேஜ், எத்தனை கால்நடை மருத்துவக் கல்லூரி, எத்தனை வேளாண்மை கல்லூரி, இப்படி பட்டியல் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. ஆக இவ்வளவும் திறந்தும் வேண்டும் என்ற திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் ஒன்றும் செய்யவில்லை. 10 ஆண்டு கால ஆட்சி இருண்ட ஆட்சின்னு சொல்றாங்க. நியாயமா? அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 41% பேர், அதாவது 3,81,000 பேர் அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 2017-18 ஆண்டு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதையெல்லாம் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. எங்களுடைய மனதில் பட்டது, அந்த ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவராக வேண்டும். அதற்காக திட்டத்தை தீட்டப்பட்டு செயல் வடிவம் கொடுக்கப்பட்டு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளி படித்த ஏழை எளிய குடும்பத்தை பண்ண மாணவ மாணவி 2818 பேர் மருத்துவ கல்வியை படிச்சுட்டு இருக்காங்க. மருத்துவ கல்வி இன்னை படிப்பதற்கு துணை நின்ற அரசு அதிமுக அரசு. நேற்றைய தினம் கூட நம்முடைய மாவட்ட செயலாளர் செல்வம் மோகனதாஸ் பாண்டியன் அவர்கள் ஒரு 5 பேரை இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் தேர்வு பண்ற மாணவ மாணவி அழைச்சிட்டு வந்து என்னிடத்திலே புகைப்படம் எடுத்துட்டு போனார். இந்த மாவட்டத்தை சேர்ந்த, சிந்திச்சு பாருங்க. அத்தனையுமே ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்கு திட்டத்தை தீட்டி நடைமுறைப்படுத்திக்கிட்ட அரசு அதிமுக அரசு. அது மட்டுமல்ல, இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து
இன்றைக்கு தென்காசியை தலைமுறையாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்ததும் நான் தான். தமிழ்நாடு முழுவதும் 6 புதிய மாவட்டத்தை உருவாக்கி காட்டினேன். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு புதிய மாவட்டத்தையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? முடியாது. ஒண்ணுமே திறமை இல்லாத பொம்மை. எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கிட்டு போய் சாவி கொடுத்தா கையத்தட்ட, அது மாதிரி கைதட்ட முதலமைச்சர் என்ன? நான் செஞ்ச சாதனை செஞ்ச சொல்றேன், நீங்க சாதனையை சொல்லி செய்யல. அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு அடிமை, இதை தவிர்த்து ஒண்ணுமே இல்லை. கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி இதையே தான் 3 மாசமா சொல்லிட்டு இருக்காரு. வேற எதையுமே எங்ககிட்ட சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு குறையில்லாத அரசாங்கத்தை கொடுத்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அதோடு இது நகராட்சி. இங்க இருக்கிற மக்கள் சிந்திக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு கடுமையான மின்கட்டண உயர்வு. 3 வருடத்திற்கு முன்பு 52% மின்கட்டண உயர்வு என்று அறிவித்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 5% மின்கட்டண உயர்வு. இன்றைய தினம் 67% இங்க இருக்கின்ற மக்கள் மின்கட்டண உயர்வினால் பாதிக்கப்படுறாங்க. கடையில் பீக்கவர், அதற்கு ஒரு தனி ரேட். இப்படி மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு திமுக அரசு. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு கடைக்கு வரி 150% உயர்த்தி விட்டாங்க. வீட்டுக்கு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டார்கள். குடி வரி உயர்த்தப்பட்டார். போதாததுக்கு குப்பை வரியும் போட்டார். அது ஒண்ணுதான் பாக்கி, அதையும் போட்டார். ஆக மக்கள் மீது வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தேவையா? அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இன்றைக்கு ஏழைகளுக்கு வீட்டுமனை இருக்கும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டுமனை இருந்தால் அந்த 2 மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். ஏழைகளுக்கு வீட்டுமனையும் கிடையாது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டுமனையும் இல்லை. 2ம் இல்லாத இருந்தால் கூட அரசாங்கமே அவர்களுக்கு வீட்டுமனை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதோடு தைப்பொங்கல் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்ட பொழுது எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் பொங்கல் பரிசை வழங்கினோம். அதே போல அடுத்த ஆண்டு உங்களுடைய பெரு ஆதரவால் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து அப்பொழுது வருகின்ற தீபாவளியிலே உங்களுக்கு நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான சேவை வழங்கப்படும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் சென்ற இடமெல்லாம் குறிப்பிடுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எந்த திட்டமும் நடைபெறவில்லை, தவறான செய்தியை பரப்பி வருகிறார். அதற்கு பதில் கொடுக்கின்ற விதமாக கடைநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டோம் என்ற பட்டியல் ஒரு சிலவற்றை நான் இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். கடைநல்லூர் தனி தாலுக்காவாக அறிவிக்கப்பட்டு தாலுக்கா அலுவலகம் கட்டப்பட்டது அதிமுக ஆட்சியில். கடைநல்லிலே புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறிவிக்கப்பட்டு அதற்காக புதிய கட்டிடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சதும் அதிமுக ஆட்சியிலே. கடைநல்லில் புதிய அரசு தொழில் பயிற்சி நிலையம் ITI அறிவிக்கப்பட்டு அதற்கு கட்டிடம் கட்டி பிடிக்கப்பட்டதும் அதிமுக ஆட்சியிலே. செங்கோட்டையில் தாலுக்கா அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு 2.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது, கட்டி முடிக்கப்பட்டது அதிமுக ஆட்சியிலே. கடைநல்லூர் தொகுதியிலே 300 கோடிக்கு மேல் சாலை பணிகள் விரிவாக்க பணிகளும் நடைபெற்றது அதிமுக ஆட்சியிலே. அதே நேரத்தில் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரம் போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பல நிறைவேற்றவில்லை. அதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். குண்டாறு அணை உயரத்தை அதை உயர்த்தி நீர் தேக்கம் அதிகரிக்கப்படும் என்று சொன்னார். அது செயல்படுத்தல. கடைநல்லூர் தொகுதியில் அரசு பாலிடெக்னிக் கொண்டு வருவதாக அறிவித்தாங்க, அதுவும் கொண்டு வரல. மாம்பழச்சாறு தொழிற்சாலை அமைப்பதாக சொன்னாங்க, அத்தனை பொய். கொப்பரை தேங்காய் காய வைப்பதற்கு மின் உலர் சாதன வசதி அமைக்கப்படும் என்று செய்தி சொன்னாங்க, அதுவும் நிறைவேற்றவில்லை. தென்காசி மாவட்டத்திலிருந்து தினமும் 100கணக்கான லாரிகளில் கனிம வள கொள்ளை நடக்குது.
அதை தடுத்து நிறுத்தினாங்க, அது தடுத்து நிறுத்தல. ஆக கனிம வள கொள்ளையே தீவிர நடக்குது, அத்தனையும் மக்களுக்கு தெரியும். அதற்கு போராட்டமும் அதிமுக சார்பாக நடத்தினோம் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, நம்முடைய விவசாய பெருமக்கள் மலை அடிவாரத்திலே விவசாய பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அடிக்கடி அங்கே யானை, காட்டுப்பன்றி அந்த விளைநிலங்களில் புகுந்து அதை சேதமடைய செய்கின்றது. அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றீர்கள். அதுவும் அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்படும். அதே போல அதிமுக ஆட்சியிலே மாவட்டம் பிரிக்கப்பட்டு தனி மாவட்டமாக தென்காசியை தலைமையாக கொண்டு தனி மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்தோம். அதற்கு மாவட்ட ஆட்சியாளர்கள் கட்டுவதற்கு 119 கோடி கொடுத்து கட்டணம் கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுமா திறக்க முடியல, 2 வருஷமா திறக்க முடியல. ஸ்டாலினுக்கு கைவலி போல் இருக்குது. கத்திரிக்கோள் எடுத்து ரிப்பன் வெட்டி கட் பண்றதுக்கு என்ன வலிக்குது? ஏன்னா இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது திட்டம் அல்லவா, அதனால அவர் திறக்க மாட்டார். மீண்டும் அதிமுக ஆட்சி மணந்த பிறகு அந்த மாவட்ட ஆட்சியாளரும் உங்கள் முன் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.